கடகராசி நேயர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படியெல்லாம் சாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறாங்க. இந்த சனிப்பெயர்ச்சி அஷ்டம சனியாக இருந்தார். அப்போ எந்த மாதிரிலாம் பிரச்சனைகளை கொடுத்துருப்பாரு? தப்பான நபர்களை ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பி அவதிப்பட்டவங்க கடகராசி நேயர்கள். போன அஷ்டம சனியில் அவங்களுக்கு இது மட்டும்தான் நடந்துட்டு இருந்தது. நம்பி 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 ஏமாந்துட்டே இருந்தாங்க. இப்போது அந்த அஷ்டம சனியே முடியுது. ஸோ என்ன ஒரு குணத்தை வந்து இவங்க மாற்றிக்கணும் அப்படின்னா, எந்த பழக்க வழக்கங்களை இந்த சனிப்பெயர்ச்சி அவங்க கண்டிப்பாக மாற்றிக்கணும்? கடகராசி நேயர்கள் இந்த குறிப்பிட்ட ஒரு பழக்கத்தை வந்து மாற்றிக்கணும். இந்த சனி பயிற்சியில் நிச்சயமாக மாற்றிக்கணும். மிஸ்கான்செப்ஷன்னு சொல்லுவோம். யாரையுமே தப்பாக நினைக்கிறது. இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பின் அவங்களுக்கு புது வேலை மாற்றம் இருக்குமா? எந்த மாதிரியெல்லாம் பாக்கியத்தை தரப்போகிறார்? தொழில் முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குமாங்க. ஸோ எய்ம் ஹை, பிக்காகவே எய்ம் பண்ணுங்கள். பெரிய பெரிய விஷயங்களுக்கே முயற்சி பண்ணுங்கள். பெரிய இடத்துல நல்ல வேலையை நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நிச்சயமாக கிடைக்கும். வேலை மாற்றம் நிச்சயமாக உண்டு. ஏன்டா தொழிலில் தொடங்கணும்னு யோசிச்சுட்டு இருந்த கடகராசி நேயர்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் திருமண யோகம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சாதகமாக இருக்குங்க? இந்த காலகட்டத்தில் குழந்தை யோகம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குங்க? திருமண வாய்ப்பு, திருமண பிராப்தம் அப்படிங்கிறது கடகராசிக்காரங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக நல்லாயிருக்கு. நிறைய மிஸ்கேரியேஜஸ், எக்டோபிக் ப்ரெக்னென்சி, தவறான இடத்துல குழந்தை உட்கார்ந்து வளர்ந்து. கடகராசி நபர்கள் வந்து இந்த சனிப்பெயர்ச்சி ஒரு கோயிலுக்கு போகணும் அப்படின்னா எந்த கோயிலை நம்ம சொல்லலாங்க? மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவாவடுதுறை கோவிலுக்கு இந்த கடகராசி நேயர்கள் வந்து நிச்சயமாக இந்த சனி பயிற்சியில் போயிட்டு வரணும். இப்போ நான் கோயிலுக்கு போக முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய கடகராசி நபர்கள், நான் வீட்லேயே ஒரு விஷயம் செய்யணும், என்னோட பூஜை அறையிலேயே நான் ஒரு பூஜை செய்தோ இல்லை ஒரு மந்திரங்கள் படிச்சோ பண்ணணும். கண்டிப்பாக இந்த சனி பயிற்சிக்கு பின் பக்தி ப்ளஸ் நேரினவருக்கும் வணக்கம் என்று நம்மோடு எழுதப்பட ஆஸ்ட்ரோ முத்துக்குமாரி மேம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். மேம், இப்போ கடகராசி நேயர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படியெல்லாம் சாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறாங்க மேம். பொதுவாகவே கடகராசியோட குணாதிசயங்கள் நம்ம பார்த்துட்டோம். இந்த சனிப்பெயர்ச்சி அஷ்டம சனியாக இருந்தார். அப்போ எந்த மாதிரிலாம் பிரச்சனைகளை கொடுத்துருப்பாரு? அதே மாதிரி அதை கடந்து வரும்பொழுது அவங்க வாழ்வியலில் எந்த மாதிரி குணநல மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்க. தப்பான நபர்களை ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பி அவதிப்பட்டவங்க கடகராசி நேயர்கள். போன அஷ்டம சனியில் அவங்களுக்கு இது மட்டும்தான் நடந்துட்டு இருந்தது. நம்பி 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 ஏமாந்துட்டே இருந்தாங்க. இப்போது அந்த அஷ்டம சனியே முடியுது. ஸோ என்ன ஒரு குணத்தை வந்து இவங்க மாற்றிக்கணும் அப்படின்னா, வெளியில் வந்தாச்சு. ஒரு தப்பான ஒரு சூழலில் சிக்கிட்டு வெளியில் வந்தாச்சு. இன்னமும் ஒரு தயக்கம் இருக்கும். இந்த நபரை நம்ம கட் ஆஃப் பண்ணலாமா, இல்லை கண்டினியூ பண்ணணுமா, கட் ஆஃப் பண்ணால் ஏதாவது பிரச்சனை வருமா? சில பேர் வந்து ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப்பை சூஸ் பண்ணிவிட்டு எமோஷ்னல் த்ரெட்டனிங், பிளாக்மெயில்குள்ளெல்லாம் போயிட்டு வந்தாங்க. தைரியமாக கட் ஆஃப் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு உகந்து வராத நபர்களை நீங்கள் உதறி தள்ள வேண்டிய ஒரு நேரம் அப்படிங்கிறத இந்த பாக்கிய சனி கொடுக்குறாரு. பாக்கிய சனி பயங்கரமாக நல்ல விஷயங்களை வந்து கடகத்துக்கு கொடுக்க போகுது. இப்போ இந்த அஷ்டம சனியில் வந்து அவங்க நிறைய விஷயங்கள் கெட்ட பழக்கங்களுக்குமே அவங்க பழகியிருப்பாங்க. எந்த பழக்க வழக்கங்களை இந்த சனிப்பெயர்ச்சி அவங்க கண்டிப்பாக மாற்றிக்கணும்? அதே மாதிரி எந்த நண்பர்கள், எந்த நபர்கள் கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருந்தால் இவங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது சாதகமாக இருக்கும்? கடகராசி நேயர்கள் இந்த குறிப்பிட்ட ஒரு பழக்கத்தை வந்து மாற்றிக்கணும். இந்த சனி பயிற்சியில் நிச்சயமாக மாற்றிக்கணும். மிஸ்கான்செப்ஷன்னு சொல்லுவோம். யாரையுமே தப்பாக நினைக்கிறது. என்ன காரணம் அப்படின்னா, இவங்க நிறைய நபர்கள் மீட் பண்ண நபர்கள் அப்படி. ஸோ தப்பான நபர்களே மீட் பண்ணி எல்லாரும் தப்பானவங்கங்கிற ஒரு கண்ணோட்டம், ஒரு விஷயத்த நம்புறதுக்கு ஒரு பயம் வந்துடும். இவங்க நமக்கு நல்லதுக்கு தான் சொல்கிறாங்களா, இல்லை ஒருவேளை அப்படி இருக்குமோ, நமக்கு குழி பறிக்கிறதுக்கு சொல்லுவாங்களோ, நம்மளை தான் மீன் பண்ணி அந்த வார்த்தையை சொன்னாங்களோ, அவங்க ஜென்ரலாக பேசியிருப்பாங்க. இவங்க என்ன நினச்சிருப்பாங்க, நம்மளை தான் சொன்னாங்க, நம்மளை குத்தி காட்டி இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க. இந்த ஒரு மிஸ்கான்செப்ஷன், ஒரு தப்பாக நினைக்கிறது, எல்லாத்தையும் பர்சனலாக எடுத்துக்கிறது, நம்மளை தான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறது, இந்த குணத்தை மாற்றிக்கணும். ஓகே, என்ன மாதிரியான நபர்கள் கிட்ட இருந்து இந்த கடகராசி நேயர்கள் இந்த சனி பயிற்சிக்கு பின் கவனமாக இருக்கணும்னா, போலி பாசம் காட்டி ஏமாத்துறவங்க. ஸோ அதுவுமே கடகத்தை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி யாரையாவது ஐடென்டிஃபை பண்ணுறீங்கன்னா, நீங்கள் பேசுங்க, பழக கூட செய்யுங்க. உங்களோட முக்கியமான விஷயங்கள அவங்ககிட்ட ஷேர் பண்ணாதீங்க. எல்லாரையும் ஃப்ரெண்ட்ஸுன்னு கூப்பிடாதீங்க. நெய்பர்ஸ்ன்னு கூப்பிட்டு பழகுங்க. தெரிஞ்சவங்கள நோன் பர்சன்னு சொல்லி பழகுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாக வச்சுக்கோங்க. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிக்கணும். கடகராசி நேயர்கள் ஒரு வேலையில் இருக்கக்கூடிய நபர்கள், இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பின் அவங்களுக்கு புது வேலை மாற்றம் இருக்குமா? ஏன்னா அஷ்டம சனியில் வந்து அவங்க வேலையில் கண்டிப்பாக நிறைய பிரச்சனை சந்திச்சுட்டு தான் வந்திருப்பாங்க. இப்போ ஒரு வேலை மாற்றம், இல்லை ஒரு வேலையில் ஒரு முன்னேற்றம், உயர் பதவி, அந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாமே இருக்காங்க. நிச்சயமா கடகராசிக்கு வேலை மாற்றம் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கா இருக்கு. ரொம்ப நாளா ட்ரீம் பண்ணிட்டு இருந்த ஒரு வேலை, இந்த ஜாப், இந்த டெசிக்னேஷன், இந்த பர்ட்டிகுலர் கம்பெனில எனக்கு வேலை வாங்கணும். இதுதான் என்னோட கோர் ஆம்பிஷன் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு, அந்த ஆம்பிஷன் நிறைவேறக்கூடிய ஒரு சனி பயிற்சி இது. பாக்கியத்துக்கு சனி வர்றது மாதிரி ஒரு பெரிய விஷயம் வந்து எதுவுமே இல்ல.
அதான் அந்த புயலுக்கு பின் அமைதிங்கிற மாரி இவ்ளோ தூரம் ஒரு கரடு மரடான ஒரு பாதைகள். அதுல நெறைய கரியர்ல லெசன், ஃபினான்ஷியலா லெசன், ரிலேஷன்ஷிப்ல லெசன்லாம் படிச்சுட்டு, இப்ப அடுத்த ஃபேஸ்க்குள்ள என்டர் ஆக போறாங்க. அந்த ஃப்ரூட்ஃபுல்னஸ் ஒரு சென்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஃபுல்னஸ வந்து இவங்க டேஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு டைம். ஸோ எய்ம் ஹை. பிக்காவே எய்ம் பண்ணுங்க. பெரிய பெரிய விஷயங்களுக்கே முயற்சி பண்ணுங்க. பெரிய இடத்துல நல்ல வேலைய நீங்க எதிர்பார்க்கிற மாரி நிச்சயமா கிடைக்கும். வேலை மாற்றம் நிச்சயமா உண்டு. கடகராசியில தொழில் செய்யக்கூடிய நபர்கள் இந்த அஷ்டம சனியில கண்டிப்பா தொழில்ல நஷ்டம் ஏற்பட்டுரும். அப்படி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த அஷ்டம சனி விலகும் பொழுது எந்த மாரியெல்லாம் பாக்கியத்த தரப்போறார்? தொழில் முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்குமாங்கணும். ஏன்டா தொழில தொடங்கணும்னு யோசிச்சுட்டு இருந்த கடகராசி நேயர்களுக்கு கூட இந்த சனி பயிற்சிக்கு போய் நல்ல மாற்றம் அப்படிங்கிறது ஏற்பட்டது. நான் கடைசி நேரத்துல புக்க மூடுற நேரத்துல ஒரு சுதாரிப்பு வந்து படிக்க ஆரம்பிக்கிற மாதிரி, அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சது. பிசினஸ்க்கும் நமக்குமே செட் ஆகாது அப்படிங்கிற ஒரு துவண்டு போன ஒரு மனநிலையில இருந்தவங்களுக்கு கூட, இந்த மார்ச் மாசத்துக்கு மேல ஒரு நம்பிக்கை தரக்கூடிய அளவுக்கு அந்த பிசினஸ் கொஞ்சம் டெவலப் ஆக ஆரம்பிக்கும். சின்ன சின்னதா கிராஜுவலா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ பார்க்க ஆரம்பிப்பாங்க. அதன் மூலமா அந்த தொழில் மேல ஒரு நம்பிக்கை வந்து, அந்த தொழில் எடுத்து அவங்க எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ பிசினஸ் பெர்சன்ஸ் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்க. இந்த இந்த வருஷம் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வருஷங்கள் சனி பயிற்சியில நல்லாவே இருக்கிறதுனால பிசினஸ நல்லபடியா கொண்டு போயிடலாம். கடகராசி நபர்கள் ஒரு திருமணத்துக்கு நீண்ட நாட்களாவே கண்டிப்பா வெயிட் பண்ணி தான் ஆயிருக்கணும். ஏன்னா அஷ்டம சனி. அப்படி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில திருமண யோகம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சாதகமா இருக்குங்க? கல்யாணங்கிறதே நம்ம வாழ்க்கையில இல்லன்னு தான் நம்பிட்டு இருக்கிறாங்க கடகராசி நேயர்கள். அவங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் 2025 சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் பாகிஸ்தானத்துக்கு சனி வர்றதுனால அப்பா வழி உறவினர்கள், அப்பாவுடைய ரெஃபரன்ஸ், அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸோட ரெஃபரன்ஸ், அப்பா வழி சொந்தங்களுடைய ரெஃபரன்ஸ் இதன் மூலமா ஒரு அலையன்ஸ் ஃபிக்ஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. லாங் டைம் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பாங்க. 4 வருஷம், 5 வருஷம், 6 வருஷம் நாங்க லவ் பண்ணிட்டு இருக்கோம். மேரேஜ் பண்ணலாமான்னு வெயிட் பண்ணவங்களுக்குமே இந்த டைம் அப்படிங்கிறது அந்த லவ் மேரேஜ கைகூடி குடுக்கும். ஸோ, அதனால திருமண வாய்ப்பு, திருமண பிராப்தம் அப்படிங்கிறது கடகராசிக்காரங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கா நல்லாருக்கு. கடகராசி நேயர்களுக்கு குழந்தையின்மை அப்படிங்கிறது இந்த கடந்த காலகட்டத்தில கண்டிப்பா இருந்திருக்கும். அப்படி குழந்தை இல்லவே இல்லைன்னு வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில குழந்தை யோகம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குங்க? நெறைய மிஸ்கேரேஜஸ், எக்டோபிக் பிரெக்னன்சி தவறான இடத்துல குழந்தை உட்கார்ந்து வளர்ந்து, அதன் மூலமா பிரச்சனைக்குள்ள இந்த மாரி கருச்சிதைவு இதுக்குள்ளலாம் நெறைய கடகராசி நேயர்கள், பெண்கள் முக்கியமா அஷ்டம சனிக்குள்ள போனாங்க. இது என்னோட கிளையண்ட்ஸ் மூலமா நான் தெரிஞ்ச ஒரு விஷயம், உணர்ந்து நோட் பண்ண ஒரு விஷயம். ஸோ, அந்த இதெல்லாம் மாறி அடுத்து இப்போ அடுத்தடுத்து பிரெக்னன்ட் ஆகக்கூடிய விமனுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. ஹெல்தியா நார்மல் டெலிவரிலயே பேபி பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ட்ரீட்மெண்ட் தேவைப்படுமோன்னு நெனச்சவங்க கூட ட்ரீட்மெண்ட் இல்லாம நேச்சுரலா கன்சீவ் ஆறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ட்ரீட்மெண்ட் ரொம்ப வருஷமா போயிட்டுருக்கவங்களுக்கும் உடனே பிரெக்னன்ட் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஹெல்தியான நல்ல பேபியே இந்த டைம்ல பொறக்கும். கடகராசி நபர்கள் வந்து இந்த சனிப்பெயர்ச்சிப்பன்னு ஒரு கோயிலுக்கு போகணும் அப்படின்னா, எந்த கோயில நம்ம சொல்லலாங்க? மயிலாடுதுறை பக்கத்துல இருக்கக்கூடிய திருவாவடுதுறை கோவிலுக்கு இந்த கடகராசி நேயர்கள் வந்து நிச்சயமா இந்த சனி பெயர்ச்சியில போயிட்டு வரணும். சுமார் 2 1/4 வருஷம் கிட்டத்தட்ட 2027 மே டூ ஜூன் வரைக்கும் இந்த சனி பெயர்ச்சி இருக்கிறதுனால 3 மாதத்துக்கு ஒரு முறை இந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றதுங்கிறது நல்லது. 3 மந்த்ஸ்க்கு ஒருக்க போ முடியலன்னா 6 மந்த்ஸ் இன்டர்வல்லயோ, 10 மந்த்ஸ் இன்டர்வல்லயோ இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா, நெறைய நல்ல மாற்றங்களும் சனி ஏற்கனவே நல்லது தான் செய்ய போறாரு. அந்த அந்த நல்ல விஷயங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாவே நல்லபடியா நடக்கும். இப்ப நான் கோயிலுக்கு போக முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய கடகராசி நபர்கள், நான் வீட்லயே ஒரு விஷயம் செய்யணும். என்னோட பூஜை அறையிலேயே நான் ஒரு பூஜை செய்தோ, இல்ல ஒரு மந்திரங்கள் படிச்சோ பண்ணோம்னா, எந்த மாரி விஷயங்கள நம்ம சொல்லலாங்க? முத்தை திருப்பதி திருநகைன்னு ஒரு திருப்புகழ்ல உள்ள ஒரு பாடல் 6வது பாடல். இந்த பாடல கடகராசிக்காரங்க வந்து கண்டிப்பா இந்த சனி பெயர்ச்சிக்கு பின் டெய்லி பேசிஸ் இத வந்து பாராயணம் பண்ணணும். ஒண்ணு கேட்கணும் அல்லது படிக்கணும். இத பண்ணும் பட்சத்துல நல்ல சேஞ்சஸ் வரும். ஆத்ம பலம் அப்படிங்கிறது முக்கியமா வரும். தன்னம்பிக்கை வரும். தைரியம் வரும். வாழ்க்கையில என்ன செய்யணுங்கிறதுக்கான ஒரு தெளிவு அவங்களுக்கு கிடைக்கும். இத படிக்க ஆரம்பிச்சு 11 நாள்ல இவங்க மனசுல வந்து நெறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படுறத இவங்க கண்டிப்பா பார்க்கலாம். கடகராசி நபர்கள் நான் கோயிலுக்கும் போக முடியல. இந்த மாரி என்னால ஒரு பூஜை அறையிலயுமே எதுவுமே செய்ய முடியலன்னு நினைக்கக்கூடியவங்க, லைஃப் ஸ்டைல்ல எனக்கு ஒரு எளிமையான ஒரு விஷயங்கள நான் மாத்திக்கணும். ஆனா எனக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னா, என்ன லைஃப் ஸ்டைல் ரெமெடி நம்ம சொல்லலாங்கண்ணா? பால் தானம் பண்றது அப்படிங்கிறது இந்த கடகராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சிக்கு பிரத்யேகமான நல்ல பலன்கள பெற்று தரக்கூடிய ஒரு விஷயம். பால் பொருட்களான தயிரு, மோரு, மில்க்ல செஞ்ச ஸ்வீட்ஸ கூட இவங்க டொனேட் பண்ணலாம் சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு. அதே மாதிரி ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ், ஹைப்பர் மார்க்கெட், சூப்பர் மார்க்கெட்ல போய் காய்கறி வாங்காம தெருவோரம் காய்கறி கடை, பூக்கடை, பழக்கடை போட்டிருக்கவங்க கிட்ட இந்த பொருட்கள் எல்லாம் வாங்கும் பட்சத்துல இதுவுமே உங்களுக்கு ஒரு நல்ல பரிகாரமா அமையும். எந்த உணவ வந்து இந்த சனி பயிற்சிக்கு முன் கடகம் வந்து ரெகுலரா எடுத்துக்கணும்னா, பச்சரிசியில சமைச்ச சாப்பாடு இத வந்து அடிக்கடி எடுத்துக்கிறதுங்கிறது நல்ல பலன்கள பெற்றுத்தரும்.
கடகராசி நபர்கள் உடல்நலம் அப்படிங்கிறது வந்து இந்த அஷ்டம சனியில கண்டிப்பா ரொம்ப பிரச்சனைகள கடந்து வந்திருப்பாங்க. இப்போ அந்த உடல் நலத்தில எந்த விஷயம் மாற்றங்கள் வரப்போகுது? எதுல முன்னேற்றம் இருக்க போகுது? இருந்துமே சில விஷயங்கள் கவனிச்சுக்கணும் அப்படின்னா, எந்த விஷயங்கள கவனிச்சுக்கணும்? வெயிட் போடுவாங்க கண்டிப்பா கடகராசிக்காரங்க. ஸோ அந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் கொஞ்சம் உடல் பயிற்சி, உடம்ப கொஞ்சம் ஆக்டிவா வச்சுக்கிறதுங்கிறது இருக்கும். அதேமாரி டைஜஷன் ப்ராப்ளம் நெறைய கடகராசிக்காரங்களுக்கு நவம்பர் 2024 இருந்தே ஸ்டார்ட் ஆயிருக்கும். சனி 9க்கு வர்றதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸோ வயிறு, அந்த கட் ஹெல்த், டைஜஷன், பாடியோட வெயிட் மேனேஜ்மென்ட் இந்த 4 விஷயங்கள்ல மட்டும் கடகம் கண்டிப்பா கவனமா இருக்கணும். கடகராசி நேயர்களுக்கு கோர்ட் கேஸ் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில, அவங்க அந்த கோர்ட் கேஸ்லருந்து இந்த காலகட்டத்தில வெளிவரக்கான வாய்ப்புகள் இருக்கா? எனக்கு ஒரு அசெட் இல்ல அப்படிங்கிறவங்க, ஒரு அசெட் அப்படிங்கிறது உருவாக்கான வாய்ப்புகள் இருக்காங்க. பூர்வீக சொத்து வில்லங்கத்துல மாட்டிட்டு இருக்கக்கூடிய கடகராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சிக்கு பின் நிச்சயமா வெற்றி அப்படிங்கிறது கோர்ட் கேசஸ்ல இருக்கு. ஸோ ரொம்ப நாளா கோர்ட் கேஸ்ல வந்து பூர்வீக சொத்து மாட்டிட்டு இருக்கு. கோர்ட் கேஸ்ன்னு நம்ம ஒரு லீகல் டேர்மா சொல்றோம். ஒரு பஞ்சாயத்து பண்றாங்க. இல்ல குடும்ப நபர்கள கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க. பாருங்க எங்க பெரியப்பா எனக்கு சொத்த குடுக்க மாட்டேங்கிறாருன்னு பேசுறாங்கன்னாலும், இவங்களுக்கு சாதகமா அந்த பேச்சுவார்த்தைங்கிறது முடியும். ஸோ பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தையா இருக்கட்டும், கோர்ட்ல இருக்கக்கூடிய வழக்கா இருக்கட்டும், இது 2மே கடகராசிக்கு ஃபேவரபிளா கண்டிப்பா முடியும். கடகராசி நபர்கள் கண்டிப்பா இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில கடன் பிரச்சனைகள்ல மாட்டிட்டு இருப்பாங்க மேம். நெறைய இஎம்ஐ இருக்கலாம். இல்ல ஹவுசிங் லோன் இந்த மாரி பெரிய, பெரிய பிரச்சனைகள்ல கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த அஷ்டம சனி விலகும் பொழுது, அந்த கடன் அடைப்பதற்கான வாய்ப்புகள் எந்த அளவு இருக்குங்க? அப்பாவுடைய துணையால கடன் அடைக்கக்கூடிய ஒரு யோகம்ங்கிறது கடகராசி நேயர்களுக்கு இருக்கு. ஸோ அல்லது அப்பாவோட வழிகாட்டுதலா கூட இருக்கலாம். எல்லா அப்பாவும் ஃபினான்ஷியலா குழந்தைக்கு சப்போர்ட் பண்ண முடியும்னு நம்ம சொல்ல முடியாது. அல்லது அப்பாவோட வழிகாட்டுதல், அப்பா வயதில உள்ள ஆண்கள், அப்பா வயதை ஒத்த ஆண்கள் யாரோட ஒருத்தரோட சப்போர்ட்டோட, ஒரு அறிவுரையோடையோ, இல்ல ஃபினான்ஷியல் சப்போர்ட்டோடையோ கடன வந்து இவங்க கண்டிப்பா அடைக்க போறாங்க. கோல்டு சேரும் கண்டிப்பா. இந்த சனி 9ஆம் இடத்துக்கு வரும்போது கடகத்துக்கு நெறைய கோல்டு சேரும். நகைகள கொண்டு போய் இவங்க அடமானம் வச்சிருந்தா கூட டக்கு 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 டக்குன்னு அத மீட்க ஆரம்பிச்சுடுவாங்க. கடகராசி நபர்களுக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு பொதுவான ஒரு விஷயம் சொல்லணும். எல்லா விஷயத்த பத்தி நம்ம பேசிறோம். இருந்துமே இந்த விஷயங்கள்ல கவனமா இருந்துக்கணும் அப்படின்னா, எந்த விஷயங்கள் சொல்லலாங்க? கடகம் இந்த 2025 சனி பயிற்சிக்கு பின்னாடி அப்பாவுடைய உடல்நிலையில கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதேமாரி ரொம்ப பக்கத்துல போயிட்டு வருவோம் இல்லையா? இந்த பக்கத்துல தான் நான் போயிட்டு வரேன்ட்டு சொல்லிட்டு போறோம்னா, அப்போ பைக்கு, சைக்கிள்ல வந்து காரோ எதுலயோ கொஞ்சம் கவனமா இருக்கணும். சின்னதா போய் எங்கேயாவது இடிப்போம். பெரிய பிரச்சனை எதுவும் வராது. சின்னதா இடிச்சா ஒரு ஸ்க்ராட்ச் எனக்கு ஒரு செலவு. லைட்டா கீழ விழுந்தேன், கால்ல ஸ்கிட் ஆச்சு. கால்ல ஒரு வாரமா எனக்கு வலி. இந்த மாரி விஷயங்கள் நடக்கும். அதேமாரி வெர்ச்சுவல் கம்யூனிகேஷன்ல கடகராசி சனி பயிற்சிக்கு பின் ரொம்ப கவனமா இருக்கணும். ஃபோன் மூலமா உள்ள கம்யூனிகேஷன்ஸ் அல்லது வீடியோ கான்ஃபரன்ஸு இல்ல ஒரு Zoom மீட்ல நீங்க இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றீங்க அப்டின்னா, அதுலலாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். இப்ப நம்ம கடகராசிக்கு சனி பயிற்சி பலன் பார்த்தோம் மேம். கண்டிப்பா நம்ம நேயருக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைஞ்சிருக்கும். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி சார்.